ஓம் சாந்தி. நான் இந்த தேகம் என்ற கோவிலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் சைத்தன்யமாக வீற்றிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது இன்று பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சுவமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். எனவே தேக உணர்வை மறந்து என்னை அசிறுகி என்று உணர்கின்ற ஆத்மா. நான் அனைத்திலிருந்தும் பற்றை நீக்கிவிடுகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது தமோ பிரதான நிலையிலிருந்து எப்படி சதோ பிரதானமாக ஆகலாம், என்னுடைய அதிர்ஷ்டத்தை உயர்ந்ததாக எப்படி ஆக்கலாம் என்ற அறிவை இப்பொழுது தந்தையிடமிருந்து கற்றுக்கொள்கின்ற ஆத்மா. நான் உயிருடன் இருந்தே கழுத்தின் மாலையாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது இந்த பழைய சரீரத்தை, பழைய உடலை மறந்து விடுகின்ற ஆத்மா. பரமபிதா பரமாத்மா பரந்தாமத்திலிருந்து என்னை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றார். ஆகவே நான் அவருடன் கூட அசிறியாகி வீட்டிற்கு செல்கின்ற ஆத்மா. நான் தூய்மையாகி தந்தையை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் எல்லா விஷயங்களையும் தந்தை மூலமாக கேட்பதற்கான சௌபாகியத்தை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் சரீரமின்றி தனியாக வந்து இங்கு சரீரத்தை தரித்து பாகத்தை நடிக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது மீண்டும் உயிருடன் இறந்து விடுகின்ற ஆத்மா. நான் தந்தையையும் என்னுடைய வீட்டையும் நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் பிரஜாபிதா பிரம்மாவின் முகவம்சாவளியாக இருக்கின்ற ஆத்மா. நான் ஞானம் பெற்றுக்கொண்டே சிவனுடைய குழந்தையாக இருக்கின்ற ஆத்மா. நான் பகவானின் குழந்தை என்ற நிச்சயம் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் ஒரு சிறிய புள்ளியாக இருக்கின்ற ஆத்மா. நான் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆவதற்காக தந்தையிடமிருந்து முந்தைய கல்பத்தை போன்று அறிவை பெறுகின்ற ஆத்மா. நான் மிகவும் யோகத்துடனும்
ஞானம் நிறைந்து சேவை செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் படிப்பில் எப்பொழுதும் முன்னேற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கின்ற ஆத்மா. நான் இல்லறத்தில் இருந்தபடியே தாமரை மலர் போன்று வாழ்கின்ற ஆத்மா. நான் இல்லறத்தில் இருந்தபடியே மிக நல்ல சேவையை செய்கின்ற ஆத்மா. நான் மகாவீர் ஆத்மா. நான் 21 குலத்திற்கு முன்னேற்றம் செய்யக்கூடிய ஆத்மா. நான் சேவை செய்து பாப்தாதாவின் இதயத்தில் இடம் பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் 1000 கணக்கருக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் சேவை செய்து ஆசீர்வாதம் பெற்று தந்தையின் இதயத்திலும் இடம்பெற்று சிம்மாசனத்தில் அமர்கின்ற ஆத்மா. இப்பொழுது நான் முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை அறிந்திருக்கின்ற ஆத்மா. நான் நினைவினால் துருவை நீக்குகின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையிடம் புத்தியால் யோகத்தை இணைத்து அரசாட்சியை பெறுகின்ற ஆத்மா. நான் நினைவு செய்து பாவங்களை நீக்குகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது யோக பலத்தினால் உலகத்தின் அதிபதியாகிவிடுகின்ற ஆத்மா. நான் யோக பலத்தினால் ராஜ்யத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் வானப்பிரஸ்த நிலையில் இருப்பதால் நடந்தாலும் சென்றாலும் சேவை செய்து கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் எல்லையில்லாத தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் என்னுடைய நடத்தையினால் தந்தையினுடைய புகழை விளங்கச் செய்கின்ற ஆத்மா. நான் சேவையினால் என்னுடைய பாக்கியத்தை அமைத்துக் கொள்கின்ற ஆத்மா. நான் தந்தைக்கு சமமாக கல்யாணக்காரியாக ஆகி அனைவருடைய ஆசிகளை பெற்று முன்னால் நம்பரை பெறுகின்ற ஆத்மா. நான் இல்லற விவகாரங்களில் இருந்தபடி தாமரை மலர் போல இருப்பதற்கான நல்ல துணிவை வெளிப்படுத்துகின்ற ஆத்மா. நான் சதோப்பிரதான ஸ்திதியில் நிலைத்திருந்து சதா சுகம் சாந்தியின் அனுபவம் செய்யக்கூடிய இரட்டை அகிம்சாதாரி ஆத்மா. நான் மகான் ஆத்மா என்ற நினைவிலிருந்து இரட்டை அகிம்சாதாரியாக ஆகின்ற ஆத்மா. நான் சத்தியத்தாவோடு
குஷியை அனுபவம் செய்கின்ற ஆத்மா. நான் ஒவ்வொரு வார்த்தையும் அலௌகிகமாக, ஃபரிஸ்தாவாக, இனிமையாக பேசுகின்ற ஆத்மா. நான் வார்த்தையை பாதுகாப்பு செய்து தந்தையை வெளிப்படுத்தும் ஓசையை தீவிரப்படுத்துகின்ற ஆத்மா. நான் மகானாவதற்கு இனிமை மற்றும் பணிவு என்ற குணத்தை தாரணை செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு ஸ்வமானங்களையும் நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.